Hi friends, welcome to the channel. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிற 5 ஃபேண்டாஸ்டிக் டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ் இன் ஆஃப்ரிக்கா விக்டோரியா ஃபால்ஸ். இந்த விக்டோரியா ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்பேசி ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவரில் தான் இந்த விக்டோரியா ஃபால்ஸ் இருக்குது. அதாவது ஜாம்பியா ஜிம்பாவே இதுக்கு நடுப்பில் ஒரு பார்டரை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல தான் வந்து இந்த ஜம்பேசி ரிவர், இந்த ஜம்பேசி ஆறு ஓடிட்டு இருக்கு. இந்த ஆறுலேருந்து கிளம்புற இந்த விக்டோரியா ஃபால்ஸு விழற அந்த உயரமும் அதனால கிரியேட் ஆகிற அந்த ஸ்மோக்கு, அந்த பனி, ஒரு பெரிய இடி இடிச்சா ஒரு மழை பெய்யும் அந்த எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணுது. இந்த விக்டோரியா ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபால்ஸுக்கு இந்த பேர் எப்படி வந்ததுன்னா 1855 ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர், அவரோட பேரு டேவிட் லிவிங்ஸ்டன், அவர் தான் வந்து இந்த அருவிக்கு விக்டோரியா மகாராணியோட நினைவா விக்டோரியா ஃபால்ஸ்னு பெயர் வைக்கிறாரு. விக்டோரியா ஃபால்ஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபால்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அடுத்து பார்க்க போற ஆப்பிரிக்காவோட அட்டகாஷ்டமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் கிளிமஞ்சாரோ. இது தன்சானியாவில் இருக்குது. ஆப்பிரிக்காவில் தன்சானியான்ற இடத்துல இருக்குது. இது பயங்கரமான உயரமான மலை ப்ளஸ்ஸு 3 விதமான எரிமலைகளும் இருக்குது. ட்ரக்கிங், பயங்கரமான உயரமான மலைகளை காணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகும். இங்கே இருக்கிற வியூஸு, பிரீத் டேக்கிங் விஷுவல்ஸு, சரௌண்டிங் அந்த பிளேசஸ்ஸு, அப்புறம் பார்க்கு, ஃபாரஸ்ட்டு, பனி சூழ்ந்த மலைகள், இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு மறக்க முடியாத ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் இந்த மவுண்ட் கிளிமஞ்சாரோ தன்சானியாவில் இருக்கிறது. செரிஞ்சேட்டி நேஷனல் பார்க் அப்படிங்கிற ஒரு வனவியல் பூங்கா தன்சானியாவில் இருக்கு. இது ஆப்பிரிக்காவோட ஒரு பகுதி தான். இங்க இருக்கிற இந்த வைல்டு லைஃப் பார்க்ல ஏராளமான சிங்கங்கள், சிறுத்தைகள், புலிகள், யானைகள், ஆப்பிரிக்க யானைகள், ஒட்டகச்சிவிங்கிகள், அந்த மாதிரி நிறைய வன விலங்குகளை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய நேஷனல் பார்க்கு. இது வந்து ஏராளமான சஃபாரி பண்ணுறவங்களுக்கு இந்த நேஷ்னல் பார்க்கு ஒரு பெரிய சொர்க்கம் தான். இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூரிசம் ஸ்பாட்டு செரிங்கேட்டி நேஷனல் பார்க் இன் தன்சானியா. த பிரமிட்ஸ் ஆஃப் ஜிசா ஈஜிப்ட், அதாவது த பிரமிட்ஸ் ஆஃப் ஜிசா ஈஜிப்டுங்கிறது தான் அடுத்தது ஆப்பிரிக்காவில் இருக்கிற அமேசிங்கான ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் ஸ்பாட்டு. இங்கே இருக்கிற 4500 வருஷங்களுக்கு முந்தைய பிரமிடுகள், இப்படி இருக்கும் முக்கோண வடிவில் இருக்கிற அந்த பிரமிடுகள் மிக அற்புதமானவை. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு தடவை எஜிப்டு போயிட்டு ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்தேன். பிரமிடுகள் பார்த்த அனுபவம் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது. கெய்ரோவில் நான் தங்கியிருந்தேன். கெய்ரோவில் இருந்த பிரமிடுகளை நான் பார்த்தேன். கெய்ரோவில் நான் போகும்போது இருந்த அங்கே டெம்பரேச்சர்ஸும் அந்த இதுவும் ஃப்ரீசிங், 2-3 கோட்டு போட்டாலும் நமக்கு அந்த வடவடக்கும் அந்த குளிர் வந்து போகாது. அப்போ இந்த பிரமிட்ஸ் ஆஃப் ஜிசா வந்து எக்ஸலண்ட். 4500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எகிப்திய கலாச்சாரம், அவங்க வந்து இந்த மம்மிஸ், இறந்து போன உடல்களை பதப்படுத்தி அவங்க வைக்கிற முறைகள், எகிப்திய மியூசியங்கள், இதெல்லாம் பார்த்து நான் வியந்தேன். அப்போ வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் இந்த பிரமிட்ஸ் ஆஃப் ஜீசா.
அவங்களோட இந்த ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் ஆகும். 5ஆவதாக பார்க்க போகிற அந்த ஆப்பிரிக்காவோட மிக அற்புதமான டூரிஸ்ட் லொக்கேஷன் த டேபிள் மவுண்டன். இது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கேப்டவுனை பார்த்து இருக்கிற இந்த டேபிள் மவுண்டனு. இது வந்து உலகத்தில் இருக்கிற 7 இயற்கையான அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுது. அட்லாண்டிக் கடற்கரைகள், ஏராளமான லேண்ட்ஸ்கேப்பு. இது வந்து த மவுண்டன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸிலி அக்சசபிள் வயா ஹைக்கிங் ட்ரெயில்ஸு இல்லை கேபிள் கார் ரைடு. இந்த வழியாக நமக்கு வந்து இந்த மவுண்டன்ஸை பார்க்க முடியும். கேபிள் கார் வழியாக போய் இந்த மவுண்டனோட அழகை பார்க்க முடியும், இந்த மலையோட அழகை பார்க்க முடியும். ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட் இந்த டேபிள் மவுண்டன் இன் சவுத் ஆப்பிரிக்கா. அப்போ ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு 5th அதிசயம்னு சொன்னீங்கன்னா 5th அமேசிங் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னால் இந்த டேபிள் மவுண்டன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆப்பிரிக்காவில் இருக்கிற 5 அமேசிங் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் என்னன்றதை பார்த்தோம். அதில் நம்பர் 1 விக்டோரியா ஃபால்ஸ், நம்பர் 2 மவுண்ட் கிளிமஞ்சரா, நம்பர் 3 செரிங்கேட்டி நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் பார்க் இன் தன்சானியா, நம்பர் 4 த பிரமிட்ஸ் ஆஃப் ஜீசா, அதாவது எஜிப்டில் இருக்கிற பிரமிட்ஸுகள். 5 வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் கேப்டவுனை நோக்கி பார்த்துருக்க த டேபிள் மவுண்டன். இந்த 5 டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற அமேசிங் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு. ஒருவேளை நம்ம ஆப்பிரிக்காவுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சுன்னா இந்த 5 பிளேஸையும் நம்ம லைஃப்பில் பார்க்குறத மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை நான் பார்க்குறதுக்கு வரேன். அன்டில் தென் பாய்.